இதே நீங்க லீஸ்ல எடுக்கிறீங்கன்னா டவுன் பேமெண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த 60,000 ஒன்று கழிப்பட்டு உங்களுக்கு 2,20,500 அது என்எஸ் மாடல் மாதிரி தான் கீழே. ஆனா சின்ன எல்லா இடமும் வந்திருக்காண்டி ஷூர் பண்ணி சொல்லலாது. எங்கள்கிட்ட இருக்குது. எங்க இருந்து வந்தாலும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான். அதுவும் இப்போ ஈவினிங் புக் பண்ணியிருக்காங்க, எடுத்துருவாங்க. டிஜிட்டல் மீட்டர், அதை விட சார்ஜிங் போடுறதுக்கு ஒரு யூஎஸ்பி அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கூலன் மாடல் தான். பாக்கியசமையா இருக்கு. பெட்ரோல் 60 பாவிக்குது. 60 பாவிக்கும். பெரிய மாற்றங்கள் வராது. ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படி அந்த இது வரும். ஒரு வருஷத்துக்கு போடையோ மாச கட்ட 65 அப்படி வரும். 65ல இருந்து 67க்குள்ள எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 35 36 அப்படி வரும். இதே 3 வருஷத்துக்கு போடையக்க 26 27 அப்படி கிட்ட வரும். 4 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 20 21 அப்படி வரும். 5 வருஷத்துக்கு போடையக்க 18ல இருந்து ஒரு 17க்குள்ள இருக்கும். இன்றைக்கு தான் வீடியோ போடு. அதாங்க அன்னைக்கு போட்டீங்கன்னா சரிதான். எப்படியும் ஓகே போடுங்க பாவம். முதல் வார கஸ்டமர்ஸுக்கு முன்னுரிமை நிபந்தனைக்கு உட்பட்டு போட்டுடும். ஓகே இது வரைக்கும் அந்த பல்சரை விட இந்த வெயிட் கொஞ்சம் கூட. ஓகே மற்றபடி இதுவரைக்கும் 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் லீஸ் எடுத்தா. டிஸ்கவருக்கு 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் லீஸ்ல எடுக்க. அதே மாதிரி சிடி 100க்கும் 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதே ரெடி கேஷ் கிடைச்சீங்கன்னா இன்னைக்கு சிடி 100க்கு ரெடி கேஷ் கிடைக்க போயிட்டு பதிவு காசு இல்லாம செஞ்சு கொடுக்குறோம். நிறைய பைக்குகள் இருக்கு. அந்த பைக்குல பாத்தீங்கன்னா டேங்க் கலர் பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்ல ஹார்மோனியம் பெஞ்சிருக்கும். அந்த செயின் வீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வலிக்க வேண்டியிருக்கும். சுகான பைக்கை வாங்கிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 லட்சம் 3 லட்சம் வச்சு வாங்கிட்டு அப்படி வாங்கிட்டு நீங்க லீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கான இழவுகளும் பாத்தீங்கன்னா கூடிக்கொண்டே போகும். பைக்கு லீஸ் கட்டணும், பார்ட்ஸும் பார்க்கறது கூடிக்கொண்டே போகும். பைக் ஒன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனியால வந்த பைக். இந்த பைக் பாத்தீங்கன்னா புதுசா வந்துருக்குது. நிறைய இளைஞர்கள் புதுசா பைக் இல்லாம தவிச்சு கொண்டு வந்தவங்க தெரியும் உங்களுக்கு. ஏஎல் முடிச்சவங்க பைக் ஆசைப்பட்டு வாங்க பைக் தான் எல்லாருக்கும் அதிகமா இருக்கும். அப்படியான பைக் தான் அவங்க பார்த்துருக்கு. இந்த பைக்கை படி நாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா புது பைக் என்னபடியா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு எந்த ஒரு சிலவும் இருக்காது. ஆசையா ஜாலியா ஓடிச்சு மாதிரி இருக்கு. பைக்கை வாங்கின விட புது வாங்க பெஸ்டா என்னோட உங்களோட ஒப்பீனியன் நீங்க கமெண்ட்ல போட்டுக்கொள்ள. தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி பார்க்கலாம். ரெடிகாசி கிடைக்க 9,34,950 ரூபா போகுது. இதே நீங்க லீஸ்ல எடுக்கிறீங்கன்னா டவுன் பேமெண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த 60,000 ஒன்று கழிப்பட்டு உங்களுக்கு 2,20,500 டவுன் பேமெண்ட் எடுக்கலாம். நார்மலா நீங்க ரெடிகாசி கிடைக்க பதிவு காசு 6,980 ரூபா வரும். இதே லீஸு கிடைக்க 10,980 ரூபா வரும். லீஸு கிடைக்கிறா கிடைக்கும் டவுன் பேமெண்ட் பதிவு காசு இல்லாம சேர்த்து 2,32 ஏன்னா உங்களுக்கு 120 இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க என்ன இல்ல பல்சர் வாங்கிட்டீங்கன்னா அடிஞ்ச பேசும் என்ன தொங்க சொல்றாங்க என்னத்துல என் பல்சிக்ஸ் தான் நம்ம மற்ற முன்னுக்கு பின்னுக்கு ஏவிஎஸ் பிரேக் இருக்குது. ரெண்டுமே ஏவிஎஸ் பிரேக் தான். மற்ற முன்னுக்கு டிஜிட்டல் மீட்டர், அதை விட சார்ஜிங் போடுறதுக்கு ஒரு யூஎஸ்பி அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கூலன் மாடல் தான். கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஏபிஎஸ் கண்ட்ரோல் இருக்கு. பொடி கண்ட்ரோலும் நல்ல வெயிட்டிங் பேலன்ஸா இருக்குது. இது வரைக்கும் அந்த பல்சரை விட இந்த வெயிட் கொஞ்சம் கூட பேலன்ஸும் ஓகே இருக்கு. அதோட மைலேஜ் 60 பாதிக்குது. ஓகேன்றாங்க. நாங்க இன்னைக்கு வந்த பைக் அவ்வளவுமே ஃபுல்லா சேல் ஆயிருக்கு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான். அதுவும் இப்ப ஈவினிங் புக் பண்ணிருக்காங்க, எடுத்துருவாங்க. இதென்ன கார்பரேட்டர் மாடலா இல்லாட்டி இன்ஜெக்டர் மாடலா? இன்ஜெக்டர் மாடல். இன்ஜெக்டர். ஓகே. எத்தனை கலர்ஸ் வந்தது அண்ணா? ஒரே கலர் மட்டும் தான் இப்ப ஸ்ரீலங்கா இறங்கி இருக்குது. இது மட்டும் தான் இறங்கி இருக்குது. ஓகே. ப்ளூவும் ஒயிட்டும் அடுத்தது வரலாம் எதிர்பார்க்கறாங்க. வந்துச்சுன்னா திருப்பி இதே மாதிரி லான்ச் பண்ணுவோம். ஓகே. என்ன மாதிரி சேல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி போகுது? இல்ல உள்ள பாத்துறீங்க ஃபுல் எம்பி. உள்ள டெலிவரி பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஓகே. புக்கிங் எடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க 26 கட்டி புக் பண்ணலாம். இல்லாட்டி லீஸ் எடுக்க விரும்புறாங்க ஃபுல் டவுன் பேமெண்ட் கட்டியும் புக் பண்ணலாம். 12ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள புக் பண்றாங்களுக்கு பைக் கொடுக்கும். டேங்க் கெபாசிட்டி எல்லாம் என்ன மாதிரி? 13 லிட்டர். 13 லிட்டர். ஓகே. அடுத்தது டயர் சைஸ் என்னன்னா? முன்னுக்கு 14 அப்படி போகுது. அது பின்னுக்கு 18. அது என்எஸ் மாடல் மாதிரி தான் கீழே. ஆனா சின்ன டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. மாடலுக்கான சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. மற்றபடி பைக் பார்க்க போனா மெட்ரோ சைலன்ஸ் தான் வளமையா வாரது. என்ன சின்ன மாடல்ல வருது? பட் அந்த சீட் இது வரைக்கும் பல்சருக்கு வராத ஒரு சீட். ஓகே. அதே மாதிரி டேங்கும் வித்தியாசமா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அதோட கேட்டங்களுக்கு புது மாடல் தானே, இது வரைக்கும் பேட்ச்ல இல்ல தானே. பாக்கியசமையா இருக்கு.
மீட்டர் எல்லாம் என்ன மாதிரி என்ன மீட்டர் உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் தான். ஆ. பேட்டரியில இருந்து உங்களுக்கு கீட் மீட்டர்ல இருந்து ஆயில், அதோட பெட்ரோல், கிலோமீட்டர், ஆர்பிஎம் கிட்டத்தட்ட காருக்கு காட்டுற மாதிரி காட்டும். ஃபுல்லா ஓகே. எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு அதுக்குள்ளேயே. எவ்வளவு பெட்ரோல் பாவிக்குது அண்ணா? பெட்ரோல் 60 பாவிக்குது. 60 பாவிக்குது. லிட்டருக்கு 60 கிலோமீட்டர். ஓகே. பெட்ரோலும் ஓகே. வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கூடுதல்? எங்க பல்சர் 150 வர மாதிரியே பின்னுக்கு பிரேக் லைட் வந்திருக்கு. ஓகே. 150 வர மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தான் பிரேக் லைட் வந்திருக்கு. ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. அதான் உண்டு. சில இதோட விட்டுட்டு மீதி எல்லாமே ஃபுல் சேஞ்ச் தான். கருப்பு இன்ஜின் என்ன? கருப்பு. பார்சல் பிரச்சனை இல்ல. நாங்க தான் கொஞ்சம் பார்ட்ஸ் டீலர் இருக்கோம். தானிஸ் மோட்டர். பைக் நாங்க தான் செய்யறோம், பார்ட்ஸ் நாங்க தான் செய்யறோம். பார்ட்ஸ் அதுல கரடி பக்கம் சந்திலாம் இருக்குது பார்ட்ஸ் கடை. அங்கேயே எடுத்துக்கொள்ளலாம். பார்ட்ஸை பற்றி யோசிக்க தேவையில்லை. இது வரைக்கும் எத்தனை மோட்டார் பைக் சேல் பண்ணிட்டீங்க இந்த மாடல்ல? இந்த மாடல்ல இன்னைக்கு நான் 4 ஃபுல் டெலிவரி வெளியே கொடுத்துட்டோம். ஓகே. புக்கிங் காலுக்கு கொடுக்க இருக்குது. நானே இன்னைக்கு தான் இப்ப 9:50 தான் லான்ச் பண்ணாங்க. அதனால உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இப்ப சேல் பண்றதுக்கு வேற பைக் இல்ல. ஃபுல்லா புக் ஆயிட்டுது. ஆனா நாங்க வெளியில வர புக்கிங்கும் எடுத்துட்டு இருக்கோம். நார்மலா 26,000 கட்டி புக் பண்ணலாம். அதுக்கு மேல கட்டி புக் பண்றது உங்களோட விருப்பம். 26,000 கட்டி புக் பண்ணலாம். புக்கிங் அடிப்படையில தான் நாங்க பைக் கொடுப்போம். யார் வந்து முதல் புக்கிங் சென்றாங்களோ அதன் அடிப்படையில நாங்க பைக் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப இல்ல ரெடி கேஷ் தரேன்னு சொல்லி ஏற்கனவே புக் பண்ணி இருக்கேங்க. நாங்க அப்படி செய்யல. நாங்க புக்கிங் அடிப்படையில தான். நீங்க என்னதான் இருந்தாலும் புக்கிங் அடிப்படையில நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது நார்மலா பல்சருக்கு வரக்கூடிய மாதிரியே 2 பக்கமும் வந்திருக்குது. விழுந்தா சேஃப்டி ஆகக்கூடிய மாதிரி. பட் அதை விட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப இன்னொரு வந்து பவர்வெல் எதுவும் எல்லாமே கீழே எல்லாம் ஃபுல் நல்ல குவாலிட்டி. இப்ப முதல் வந்த மாடல்களுக்கு எல்லாம் சும்மா நார்மலா தட்டுப்படவே வெடிக்கிறேன். ஆனா இது அப்படி இல்லை. நார்மலா நீங்க பிடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஃபுல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப பைக் ஒன்று ஏற்றும் போது தட்டுப்பட்டுதான் நான் ஒண்ணுமே இல்ல. கால்புடி வரல. தொடர்ந்து வேற என்னன்னா பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னா இப்ப உடனே லான்ச் பண்ண அப்படின்னால கொஞ்சம் நாங்க புக்கிங் அடிப்படையில கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு 3 months 4 monthsக்கு பிறகு உங்களுக்கு நார்மலா ஷோரூம்ல வந்து பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இப்ப விலையல் தான் இப்போதைக்கு 9,34,950 டிசைட் பண்ணிருக்காங்க. இது பக்கமே கூடலாம் குறையலாம். அது நாங்க சொல்லலாம் தானே. பெரிய மாற்றங்கள் வராது. ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படி அந்த இது வரலாம் வரும். ஏன்னா முதலும் 300 பைக்கும் வரைக்க 20,000 கூடி குறைஞ்சு வந்தது. குறை 20,000 இப்ப கூடி இருக்குது. அப்படி டிஃபரெண்ட் தான் வரும். மற்றபடி ஓகே. நார்மலா இப்ப உங்களுக்கு எடுக்கணும்னா உங்களுக்கு இப்ப இன்னைக்கு புக் பண்றீங்கன்னா 2 கிலோமீட்டர் பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் ஷுவர். ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நார்மலா ஷோரூம்ல வந்து பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இப்ப இந்த கலர் மட்டும் தான் வருது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. வேற கலர் வர மாதிரி எங்களுக்கு இன்னும் சொல்லல. அப்படி இருந்துச்சுன்னா நாங்க எங்க பேஜ்ல அப்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? நார்மலா நார்மலா பார்த்தோம்னா நார்மல் பைக்குகளே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கே கூடி கொண்டு இருக்குது கூட. செகண்ட் நாங்கள் பைக் வாங்குறதுனால இப்போ 6 லட்சம் வந்துருக்கு. இந்த விலைக்கு சுத்து வாங்கறது லாபமா இருக்கு. வாங்க போய் இப்ப ஒரு பார்ட்ஸ் ப்ரீ டேமேஜ் இருக்கும். ஒரு பைக் நாங்க செகண்ட் ஹேண்ட்ல எடுத்து போடுங்க ரீரிலீஸ் போறதுனாலும் அதுக்கு பெர்சன்டேஜ் கூட பார்ட்ஸ் விலையில் மாதிரி. இது புது பைக் என்ன அப்படின்னாலும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் லீசிங் போட முடியும். பார்ட்ஸ் எப்படி மேக்ஸிமம் ஒரு 5 yearsக்கு பைக்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தான். நார்மலா நாங்க அந்த டைம் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ்ல போட்டுக்கொண்டு இருக்கேக்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. அதோட நாங்க முதல் 2 சர்வீஸுமே ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நார்மலா பல்சருக்கு மற்ற ஆயில் யாருமே யூஸ் பண்ணிட்டேன். பல்சர் ஆயில் தான் இப்ப பாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்பயும் பல்சர் வெராட்டியும் பல்சர் ஆயில் தான் பல்சருக்கு வாங்கி பாய்ச்சிட்டு இருக்காங்க. அதான் இப்ப தெரியுது. நார்மலா பார்ட்ஸ் எந்த விதமான இதுவுமே இல்லை. ஒரு 2 yearsக்கு இருக்கு. ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு இருக்கு. 2 உண்டு. பஜாஜ் சர்வீஸ் டீலர் இருக்காரு மாணிக்க பிள்ளையாண்டு. நீங்க அவர்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கொள்ளலாம். நாங்க பைக் ரிலீஸ் பண்ணிக்கே சர்வீஸ் புத்தகத்தோட ரிலீஸ் பண்றோம். அப்படிதான் சொல்றாங்க. நான் மற்ற மாவட்டங்கள்ல இருந்தும் கால் பண்றாங்க. ஒன்னும் தங்களுக்கு வரலேன்னு. முல்லைத்தீவு பவுனியாலையில இருந்து எல்லாம் கால் பண்ணி புக் பண்ணிருக்காங்க. முல்லைத்தீவு கஸ்டமர்ஸ் தான் 2 பேர் எடுத்துட்டு போறாங்க. பவுனியால இருந்து இப்ப கேட்டிருக்காங்க. அங்க தங்களுக்கு பைக் வரல, பைக் எங்களுக்கு புக் பண்ணி தர சொல்லி நாங்க ஓன் பண்ணி வர சொல்லியிருக்கோம். எல்லா இடமும் வந்திருக்காண்டி ஷூர் பண்ணி சொல்லலாது. எங்கள்கிட்ட இருக்குது. எங்க இருந்து வந்தாலும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். எங்களை தொடர்பு கொள்ளணும்னா நீங்க 076 014 44 81 ஓகே. இதை நீங்க லீஸ் போடைக்க
ஒரு வருஷத்துக்கு போட்டிங்களா இருந்தா டவுன் பேமெண்ட் 2,32,000 பதிவு காசோட சேர்த்து நீங்க கட்டி இதை லீஸ் போடுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போடையோ மாச கட்ட 65 அப்படி வரும். 65ல இருந்து 67க்குள்ள எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 35, 36 அப்படி வரும். இதே 3 வருஷத்துக்கு போடையக்க 26, 27 அப்படி கிட்ட வரும். 4 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 20, 21 அப்படி வரும். 5 வருஷத்துக்கு போடையக்க 18ல இருந்து ஒரு 17க்குள்ள இருக்கும். நார்மலா இதான் இது ஒரு மாச கட்டு வரும். இதுவும் நாங்க இப்ப ஒரு இன்னைக்கு சிடி 100 எடுக்க போய்க்க நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இன்னைக்கு இல்லாம செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, எத்தனை நாளைக்கு ரெடிகேஷனுக்கு செய்யுங்க. இன்னைக்கு ஒரு 3 பைக்குக்கு செஞ்சு கொடுக்குறோம். இன்னைக்கு தான் வீடியோ போடுவோம். அதாங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா சரிதான் எப்படியும் ஓகே போடுங்க பாவம். முதல் வார கஸ்டமர்ஸுக்கு முன்னுரிமை நிபந்தனைக்கு உட்பட்டு போட்டுடுங்க. ஓகே. என்ன பிரைஸ் போகுது அண்ணா சிடி? இது 6,37,980 போகுது. ஓகே. இதோட டவுன் பேமெண்ட் 1,32,400 ரூபாய். இதை நீங்க பதிவு காசு ரெடி காசு கிடைக்க 6,980, லீஸ் கிடைக்க 10,980 வருது. நார்மலா இதுவும் மெனுவல் மீட்டர் தான். மற்றபடி இதுல யூஎஸ்பி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ரிசல்ட் இது. மற்றது கிலோமீட்டருக்கு 80 வேலை செய்யுது. ஓகே. டிஸ்கவர் 300 பழைய மாடல்ல புது மாடல் தான். விஎஸ் மாடல் கடைசியா லாஸ்ட் வந்த மாடல் தான். டிஸ்கவர் 7,31,980. 7,31,980 ரெடி காசு கொடுக்குறோம். பதிவு காசுக்கு 6,980 ரூபா எடுக்கிறோம். இதே நீங்க லீஸ்ல எடுத்துக்கொள்றேன்டா 1,79,600 ரூபா நீங்க டவுன் பேமெண்ட் கட்டி 10,980 ரூபா பதிவு காசு கட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கும் நார்மலா என்ன சொல்ல போனா டிஜிட்டல் மீட்டர் தான். ஃபுல்லா டிஜிட்டல் மீட்டர். முன்னுக்கு டிஸ்பிளேக்கு வந்திருக்குது. இது வரைக்கும் வரையில டிஸ்கவருக்கு இதுதான் புதுசா வந்திருக்கு இந்த முறை. இது 2G மாடல். கடைசியா வந்து டிஸ்கவர் இது புது மாடல். என்ன பிரைஸ்? இது 7,31,980. 7,31,980. ஓகே. மற்றபடி இதுவரைக்கும் 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் லீஸ் எடுத்தா. டிஸ்கவருக்கு 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் லீஸ்ல எடுக்க. அதே மாதிரி சிடி 100க்கும் 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதே ரெடி கேஷ் கிடைச்சீங்கன்னா இன்னைக்கு சிடி 100க்கு ரெடி கேஷ் எடுக்க போயிட்டு பதிவு காசு இல்லாம செஞ்சு கொடுக்குறோம். இதோட எங்க ஷோரூம் தரணிஸ் மோட்டர்ஸ் கிளிநொச்சிக்கு நாங்க ஷோரூமுக்கு அனுபவம் உள்ளாக்களும் சரி, ஓரளவுக்கு பழகக்கூடிய அனுபவம் இல்லாதாக்களும் சரி, நாங்க எடுத்து பழக்கி வேலைக்கு ஆக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த யாராச்சும் இப்படி இளைஞராக்கள் அரும்பி இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு இங்க வேலைக்கு வந்து சேர்ந்து கொள்ளலாம். நல்ல சலரிகள் காட்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம்.